நிறைய தோழர்கள் அதுன்னு சொல்கிறாங்க. அவர் அங்கே சொம்பு என்ன சொம்புன்னு. இப்போ நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறா வெறும் சீமான் சார்ந்தது மட்டும் தமிழ் தேசியம் கிடையாது இல்லை, எல்லாரையும் தானே அழைச்சி வச்சு தானே பேசணும். நான் எப்படி அழைக்க முடியும் சொல்லுங்கள்? ஏன் அழைக்கக்கூடாது? ஏன் அதுக்காக நான் ஏன் அழைக்கணும்? நீ அதுக்கு பதில் சொல்லுங்கள் எனக்கு. இல்லை எல்லாரும் தான் தமிழ் தேசியம். எல்லாரும் தமிழ் தேசியம் எப்படி இப்போ அங்கே ஒட்டிக்கிறதுக்கு பேர் தமிழ் தேசியமா? சொல்லுங்க. எனக்கு அது புரியலை. எனக்கு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றது நான் ஒரு முரட்டு புடின்னு வச்சுக்கோங்க. நீ சொல்கிற மாதிரி சொம்பாவே இருந்துட்டு போகிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் அவர்கிட்ட போய் உட்காந்துல இன்னும் அந்த புதிய கட்சி திறந்த அந்த அலுவலகத்துக்கே நான் இன்னும் போனதில்லை. பல முறை கூப்பிட்டுட்டாரு. அவர் எந்த நிகழ்ச்சியில் நான் போய் நிற்கிறதுல கலந்தது இல்லை. என் தார்மீக கடமைன்னு நான் இருக்கிறேன். எனக்கு பாலா நீ என் வீட்டில் வந்து உட்காந்துக்க பாலா, நம்ம எல்லாம் ஒரே இனம் தான், நானும் எல்லாம் ஒரே இதுதான், பச்சை தமிழன் தான். என் வீட்டில் இருந்து உட்காந்துக்கோ, என் வீட்டுக்கு வந்து நீ பெயிண்ட் அடி, என் வீட்டை நீ எல்லாத்தையும் பூசி மொழிகி விடு, இது நம்ம வீடு பாலா. ஏற்பீங்களா மாட்டிங்களா சொல்லுங்கள். சிரிக்கக்கூடாது பாலா. நான் சீரியஸாக கேட்குறேன். விவாதம் வந்து சீரியஸாக தான் போகுது, கடுமையாக தான் போயிட்டு இருக்குது. சரி பாலா, நீ எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, நான் பச்சை தமிழர். என் வீட்டில் வந்து நீ வந்து மரவாசல் செஞ்சு கூட்டி பெருக்கி எல்லாம் மூழ்கி பெயிண்ட். அது எப்படி சரியா இருக்க முடியும்? அது எப்படி சரியா? உங்கள் வீடு அது. சரி உங்கள் வீடு சார். நான் வந்தால் ஒரு நாள் சாப்பிட்டு போகலாம், அவ்வளோதான். இல்லையே நீ நான் ஒன்று பாலா வந்துருங்க. நீனும் தமிழ் தான் பேசுங்க, நானும் தமிழ் தான் பேசுகிறேன். என் வீட்டை வந்து நீ பெயிண்ட் அடித்து நல்லா சூப்பராக வச்சுக்கோ, பிரமாதமாக வச்சுக்கோ பாலா. நீ தான் என் வீட்டுக்கு வரணும். வா வந்து இருந்துட்டுக்கோ. செய்வீங்களா? முடியாது. காலம் ஒரு 5 வருஷம் செய்துக்கிட்டு இருப்பீங்களா? முடியாது. ஏன் முடியாது சொல்லுங்கள். அது சாத்தியம் எதுவும் கிடையாது. இல்லை ஏன் சாத்தியம் இல்லை? யதார்த்தம் கிடையாது. வீடு உங்களுக்கு இருக்குங்க, என் வீட்டில் இருந்துக்கலாங்க. அது உங்கள் வீடு மாதிரிங்க, இருங்களா? முடியாது. இல்லை ஏன் என் வீடு மாதிரி தானே அது. அதை தான் சொல்ல வரேன். தமிழ் தேசியத்தின் பேரில் ஒரு அரசியல் ஓட்டு அரசியல்ன்றது இப்போ தான் தலை எடுக்குது, இப்போ தான் வருது. அது என்னுடைய விசிட்டிங் கார்டு, என்னுடைய அடையாள அட்டை. ரோட்டில் முகவரி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? கண்டவனும் வந்து இதுதான் அவன் வீடு, நீ இருந்துக்கோனா நான் அவன் வீட்டுக்கெல்லாம் போய் பூசு வேலை பண்ணி ஆணி அடித்து அவனுக்கு மொழிகி அவனை வந்து உட்கார வச்சு அவன் கடைசியாக கழுத்தை பிடிச்சி அடித்து இது வா வீடு இல்லை வெளியே போன்னு துரத்திக்கிட்டே இருக்கிறான் இன்ன வரைக்கும். எனக்குன்னு ஒரு ஓட்டு அரசியல், நீ ஏதோ அந்த எல்லாம் செஞ்சுக்கோ சேவகம், ஆனால் நீ ரோட்டில் தான் வந்துக்கணும் தான் என்னை நிறுத்தி வச்சுட்டு இருந்தாலும் நான் சொல்ல வரேன். இப்போ எனக்குன்னு ஒரு ஓட்டு அரசியல் வந்திருக்கு. அது சீமான் இல்லை, யார் ஒருத்தர் எடுத்து இந்த 8.22% கொண்டு வந்து யார் ஒருத்தர் அரசியல் அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் அதை நம்ம ஆதரிக்கணும். தார்மீக பொறுப்பு. அது எனக்கான முகவரி, எனக்கான வீடுன்ற நான். அந்த வீட்டில் ஓட்டம் இருக்கட்டும், அந்த வீடு குடிசையாக இருக்கட்டும், சோவத்தெல்லாம் சரியாக வைக்கல, சோவத்தெல்லாம் கட்டலை. அது சீமான் சோவத்தெல்லாம் கட்டலை. சீமான் இந்த இடத்துல ஓட்டம் விட்டுருக்குது, எல்லாம் கரெக்ட்னா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்றுமே இல்லாததுக்கு இந்த தெருவில் இந்த இடத்துல என்னுடைய வீடு இருக்குதுன்னு நான் காட்டுறதுக்கான குடிசையாது போட்டிருந்தா ஒரு விசிட்டிங் வந்துருச்சு. எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு, என்னுடைய அடையாளம், என்னுடைய முகவரி, தமிழ் தேசியத்தினுடைய ஒரு அடையாளம், முகவரி, என்னுடைய அட்ரஸ் அது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்.